OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு சாட் ஐட்டம் தான் நம்ம பண்ண போகிறோம். அது வந்துட்டு வேர்க்கல்லையும் கொண்டக்கல்லையும் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிரியா அவங்களே வந்திருக்காங்க. இன்னைக்கு சாட் ஐட்டமும் என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ பிரியா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் குக்பாட்டில். இன்றைக்கி வந்துட்டு சாட் ஐட்டம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பண்ணது செம்மையாக வேறு லெவலில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்து சாட் ஐட்டம் பண்ண போகிறோம். நம்ம வந்து வேர்க்கல்லையும் கொண்டக்கல்லையும் ஊற வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு சாட். ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? வாங்க போகலாம். சோப் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேர்க்கல்லையும் கொண்டக்கல்லையும் ஊற வச்சுருக்கோம் ஓவர் நைட்டு. இது நம்ம வந்து இன்னர் விசிலில் போட்டுக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஆமாம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். அதை கழுவிட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வெள்ளை கொண்டக்கடலை அப்படின்றனால நம்மளுக்கு வந்து வேர்க்கல்லையும் அதுவும் ஒரே மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ கருப்பு கொண்டக்கடலை கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் தண்ணி மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் நமக்கு பீன் மோடு வரும். பீன் மோடு வந்துடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். டைமிங் குக்கரே சொல்லிடும்ல? ஆமாம், குக் பாட் வந்துட்டு டைமிங் அதுவே காட்டும். 30 மினிட்ஸ் காட்டுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து கொண்டக்கல்லையும் வேர்க்கல்லையும் வேகணும் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து பயர்லாம் உள்ளே போட்டாச்சு, வேக வச்சுருக்கோம். ஓகே, இதில் எவ்வளோ குவான்டிட்டி வரைக்கும் பருப்பு எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம வந்து இது வந்துட்டு 1 கப் நம்ம ஊற வச்சோம் சரிங்களா? பருப்பு இதில் 1 கப், அது 1 கப் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஊற வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் குவான்டிட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 2லேருந்து 3 கப்பு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 5 கப் அளவுக்கு உங்களுக்கு பயிர் வந்து ஊறி வந்துடும் நைட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதில் 3/4 மேலே போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து அந்த தண்ணிக்கே அவ்வளோ போட்டால் போதும்? ஆமாம், தண்ணி நீங்கள் இன்னும் எவ்வளோ குவான்டிட்டி போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பிரியாணிக்கே 20 மினிட்ஸ் தான் ஆச்சு, ஆனால் பருப்புக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் வந்து 7 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஓகேங்களா? ரைஸ் வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகுறது தான் உங்களுக்கு. ஸோ அது ரெண்டுமே ஈஸியாக குக் ஆகுறது. இது வந்து பயிர்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் நம்ம. அது வந்து டபுள் தான் சைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் கொஞ்சம். அதனால் வேகிறதுக்கு தான் உங்களுக்கு இருந்தது. ஏன்னா உங்களுக்கு சரியாக வேகலைன்னா பயிர் சாப்பிட்டா அது வந்து சேராது ஒரு சில இருக்கு இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பயிரை பொறுத்தளவுக்கு நல்லா வெந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லது உடம்புக்கும். ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்க கடலையும் வெந்திருக்கும். இது ப்ரெஷரும் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். செக் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணலாம். எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? அந்த தண்ணி வந்து இப்போ வந்து அடியில் இருக்கும். அதை மட்டும் நம்ம தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம். ஓகே, இதில் நம்ம வந்து உப்பு மிளகாத்தூளும் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ அந்த சுண்டலோட மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடிச்சிடலாம். அந்த உப்பு மிளகாய் தண்ணியில் போயிடாதா? உங்களுக்கு வந்து தண்ணியிலேயே அது வந்து ஊறி இருக்கும் இல்லைங்களா? ஸோ மசாலா அதில் பிடிச்சி இல்லை. இப்போ நம்ம வாட்டர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம்ல, உப்பு காரெல்லாம் அது கரெக்டாக இருக்குமா? இல்லை, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம அதில் வந்து உப்பு எல்லாம் இறங்கியிருக்கும். வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு. ஓகே, ஃபில்ட்ரு பண்ணிடலாமா? பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கடலை இதெல்லாம் தண்ணி வடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம், கேரட், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கலாம். ஓகே, இது அளவு ஏதாச்சும் இருக்கா? இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு வெங்காயம் நிறையா போட்டு சாட்டில் பிடிக்கும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி கேரட், தக்காளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்துட்டு இது வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மிக்ஸ் பண்ணணுமா? இப்போ மொத்தமாக போட்டுடலாமா இல்லை தனித்தனியாக போடுங்க? மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா வச்சுருக்கேன். ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன். ஓகே, லெமன் ஜூஸ். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போட்டு கடலை எல்லாம் பார்க்கும்போது ஈவினிங் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும். ப்ரோட்டீன்ஸ் பயரில் எல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ சாட் ஐட்டம் பண்ணியாச்சு. கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. கடலை எல்லாம் எப்படி வெந்திருக்கு? நல்லா பாயிலாக இருக்குங்க பாருங்க. ஓகே. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட தான். இன்னும் மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா மாங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து குக் பாட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களோட இதை சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வெளியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும். அந்த டைமில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி டைமில் ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. வெளியில் சாப்பிட்றத விட நானே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிரியா, இப்போ நீங்கள் வந்து சாட் ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோடது சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக வந்துட்டு சாட் ஐட்டம்ஸ் நார்மலாக சுண்டல் மட்டும் வேக வச்சு கொடுக்குறதோட இந்த மாதிரி சாட் மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.